விஜய்னா வர்சஸ் உதய்னா. இனி 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. மாறும் களம். பரபர பாலிடிக்ஸ். தமிழக அரசியலில் பல தசாப்தங்களாக இரு பெரிய அரசியல் துருவங்களை மையமாக கொண்ட போட்டிதான் நிலவி வந்தது. அண்ணா, காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி என ஒவ்வொரு காலகட்டத்திலும் அரசியல் போட்டி மாறி வந்தது. தற்போது அந்த வரிசையில் புதிய அரசியல் போட்டியாக முதலமைச்சர் விஜயும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் உருவெடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை அமைத்தது. அதன் பிறகு விஜய் முதல்வராக பதவியேற்றார். மறுபுறம் திமுக எதிர்க்கட்சியாக அமர்ந்த நிலையில் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இந்த அரசியல் சூழலில் இரு இளம் தலைமுறையைச் சேர்ந்த தலைவர்களும் நேருக்கு நேர் அரசியல் களத்தில் மோதுவது தமிழக அரசியலில் புதிய அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. புதிய அரசின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே விஜய், உதயநிதி இடையிலான அரசியல் மோதல் வெளிப்படையாக காணப்பட்டது. ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பேசிய உதயநிதி ஸ்டாலின், புதிய அரசின் செயல்பாடுகள், சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் அரசை கடுமையாக விமர்சித்தார். அதற்கு பதிலளித்த முதல்வர் விஜய், திமுக ஆட்சிகால நிர்வாகம், ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சியை தாக்கி பேசினார். இதனால் முதல் கூட்டத்தொடரிலேயே இருதரப்புக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்தது. தமிழக அரசியலில் தற்போது 50 வயதிற்கு அருகில் இருக்கும் இரு தலைவர்கள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் முதல்வராக விஜய் செயல்பட்டு வருகிறார். மறுபுறம் எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அரசை எதிர்கொள்கிறார். சமூக வலைதளங்கள், பொதுக்கூட்டங்கள், சட்டப்பேரவை என அனைத்து தளங்களிலும் இருவரின் அரசியல் நகர்வுகளும் அதிக கவனத்தை பெற்று வருகின்றன. இந்நிலையில் தமிழகத்தில் காலியாக உள்ள பல சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலை இருதரப்பும் அரசியல் கௌரவ பிரச்சனையாகவே பார்க்கின்றன. ஆளுங்கட்சியாக இருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் தனது பலத்தை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மறுபுறம் இந்த தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு பின்னடைவு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக தயாராகி வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு தமிழக அரசியலில் கூட்டணியிலும் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. சில கட்சிகள் திமுக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளன. மேலும் சில கட்சிகள் புதிய அரசியல் கூட்டணிகள் குறித்து ஆலோசித்து வருகின்றன. இதற்கிடையில் தமிழக வெற்றிக் கழகமும் தனது கூட்டணியை விரிவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் வரும் நாட்களில் கூட்டணி கணக்குகள் மேலும் மாறக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் உருவாகியுள்ளது. அதே நேரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் பல எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பது அதிமுகவுக்கு புதிய சவாலாக மாறியுள்ளது. அதிமுகவில் இருந்து சில முக்கிய நிர்வாகிகள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அரசியல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்ந்தால் மாநில அரசியலில் முக்கிய மாற்றங்கள் நிகழக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அரசியல் ரீதியாக எதிர்க்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து கள போராட்டங்களை தீவிரப்படுத்த திட்டமிட்டு வருகின்றன. அதே நேரத்தில் முந்தைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் மற்றும் ஊழல் தொடர்பான புகார்களில் நடவடிக்கை எடுக்க ஆளுங்கட்சி ஆர்வம் காட்டி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன. இதனால் அரசியல் மட்டுமின்றி நிர்வாக ரீதியிலும் இரு தரப்புக்கும் இடையேயான போட்டி தீவிரமடைய வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. தற்போது அந்த இடத்தை விஜய், உதயநிதி அரசியல் போட்டி நிரப்பும் சூழல் உருவாகி வருவதாக அரசியல் நோக்கர்கள் கூறுகின்றனர். ஆளுங்கட்சியின் செயல்பாடுகளை திமுக எவ்வாறு எதிர்கொள்கிறது? அதற்கு அரசின் பதில் என்ன? இடைத்தேர்தல்களில் யார் முன்னிலை பெறுகிறார்கள்? கூட்டணி அரசியலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பவை அடுத்த சில மாதங்களில் தமிழக அரசியலை தீர்மானிக்கும் முக்கிய அம்சங்களாக இருக்கும். இதனால் முதல்வர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினும் இடையேயான அரசியல் மோதல் வரும் ஆண்டுகளில் தமிழக அரசியலின் முக்கிய விவாத பொருளாக தொடரும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் நிலவி வருகிறது.